பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு மனுஷன் கூப்பிட்டுட்டே இருக்கிறான், ஏதோ சத்தம் போட்டு கத்திங்க கிடக்குறான். இப்போ ஆண்டு எரேமியா 33:3 சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன். தெய்வம் சொல்றார் மனுஷனை பார்த்து, என்னை நோக்கி கூப்பிடு. ஆனா மனுஷன் என்ன பண்றான், அவன் கூப்பிடுறான். எது கூப்பிடுறான்னா, ஏதாவது நன்மை கிடைக்குமா, ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு கூப்பிடுறான். ஓசியா 7:14, நீ இரவில படுக்கையில புலம்புகிற, புரண்டு புரண்டு படுகிற ஒரு ஆவி ஒன்று அழகடிக்குது, அதுக்கெல்லாம் கடவுளை எனக்கு காப்பாத்தன்னு கூப்பிட மாட்டேன். ஆனா திராட்சை ரசத்துக்காகவும் அங்கே தானியத்துக்காகவும் கடவுளே என்னை காப்பாற்றணும்னு கூப்பிடுற. இன்னைக்கு அநேகர் தன்னுடைய தவறு, தன்னுடைய பாவம், அதுல இருந்து ஒரு மீட்பு வேணும், மன்னிப்பு வேணும் என்பதற்காக இறைவனை தேடுவதில்லை. ஆசீர்வாதம் கிடைக்குமா, நல்லது நடக்குமா, நான் என்ன மாதிரி பாவியா இருந்தாலும் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் கடவுளே எனக்கு தானியம் திராட்சை ரசம் தா என்று மனிதன் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம் இது. இன்னொரு கூட்டம் எப்படி கூடுதுன்னா, வெளியே வந்து நல்லவன் மாதிரியே ஒரு சத்தம் விடுது. நீங்க ஆதியாகம புத்தகத்துல நீங்க 39ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது 15ஆம் வசனத்துல, போர்த்திபார் என்ற ஒரு பணக்காரி பெண், யோசேப்பு என்கிற ஒருவன் அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு வாலிபன். அந்த பெண்ணு இவனோடு தப்பா நடக்க முயற்சிக்கிறான். இவன் தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் விட்டுட்டு வெளியே ஓடுறான். தப்பு பண்ணது அவதான். ஆனா வெளியே கூப்பிடுறான், ஐயோ என்னை காப்பாத்துங்க, இந்த வாலிபன் என்னை மட்டும் தப்பா நடக்க வந்தான். நிறைய அநீதியான குரல் வெளியே வருதுங்க உலகத்துல. அவர்கள் தவறு பண்ணி விட்டு நல்லவர்களை போல குரல் கொடுக்கிற கூப்பிடுற மக்கள் உண்டு. என்னை காப்பாத்துங்க, இந்த மனுஷன் எனக்கு அநீதி செஞ்சு விட்டான். அது மாதிரி மக்களை பார்க்கிறோம், தவறு பண்ணிவிட்டு அவர்கள் முதல் குரலை வசத்துவாங்க, நீதிமான் போல, நல்லவனை போல. அப்படி ஒரு சத்தம், கூப்பிடுற சத்தம் உலகத்தில் இருக்கு. இன்னொரு சத்தம் என்னன்னா, நம்ம செஞ்ச குற்றம் வந்து முன்னாடி போய் நிற்கும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் நிற்கிறேன். தன் சொந்த சகோதரனை காயின் கொலை செய்யறான். செஞ்சுட்டு கடல் கேட்க, எங்கப்பா அவன் தம்பி, அதெல்லாம் எனக்கு தெரியலையே, அவன் எங்க போனான்னு தெரியலையே. அதுக்கு ஆண்டவரிடத்துல ஒரு பதில், உங்க சகோதரனுடைய ரத்தம் தெய்வ சமூகத்தை வந்து கூப்பிடுகிறது. அருமையாளர்களே, நீங்க செஞ்ச தப்பு அது போய் நிற்கும், ஒரு நாள் பதில் சொல்லும். ஆண்டவரே, இது அநியாயமா ஏமாத்திட்டான், அவன் வீட்டில் இருக்கிற பொருள் இது ஏமாற்றி வந்த பொருள், அவன் வச்சிருக்கிற நன்மை இப்படிப்பட்ட பொருள், அங்க துரும்பு கூட போய் சாட்சி பகுதமா. ஜாக்கிரதை. ஒரு சில மக்கள் கடவுளை, அவன் எவ்வளவு பாவியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும், கடவுளே நன்மை நடக்காதா, திராட்சை ரசம் வராதா, எண்ணெய்கள் வராதா, வசதி வாய்ப்பு வராத கூப்பிடுகிறார். ஒரு மக்கள் தான் தவறு செய்தும் நல்லவர்களைப் போல கூப்பிடுகிறார்கள். இங்கே செஞ்ச தவறு தேவ சமூகத்திலே வந்து கூப்பிடுகிறது. இதுதான் அங்கே பைபிள்ல வாசிக்கிற சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. தன்னை படைத்த இறைவன் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, இங்கே அறியாததும் எட்டாததுமான ஒரு பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன், செய்வேன். அருமையான தேவ மக்களே, பைபிளை எவ்வளவு பேர் கூப்பிட்டு இருக்காங்க, சுகத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்க இறைவனை கூப்பிடுங்க. ஏசாயா 58 சொல்லுகிற, சத்தமிட்டு கூப்பிடு. இது வந்து ஒரு அரைக்கூவல். மக்களை கூப்பிடு. பாவத்தை நோக்கி போறான், ஆபத்தை நோக்கி போறான், நாசத்தை நோக்கி போறான். உனக்கு ஒரு நல்லது சொல்லணும், ஒரு தவறை வந்து கண்டிக்கணும் உணர்த்தப்பட்ட உடனே சொல்லு. தேவ மக்களே, நீங்க என்ன பண்ணாதீங்க, அதை அடக்கி கொள்ளாதீங்க, பொறுமையா இருக்காதீங்க. இறைவன் உங்களை என்ன கேட்கிறார், உரிமை குரலை உயர்த்துங்க. என்ன சொல்ற ஆண்டவரே, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல ஒரு சத்தத்தை துணிக்க பண்ணு. இன்னைக்கு அநேக மக்கள் பாவத்திலே உலகத்தின் பக்கம் ஓடுகிற மக்களை யாரும் கண்டிப்பதில்லை. தன் பெற்ற பிள்ளைகளை கண்டிக்காத மக்கள் எத்தனையோ பேர் உண்டு. நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடுங்கள், அடக்கி கொள்ளாதே. இதைத்தான் ஆண்டு சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை. ஒருவேளை உங்க பிரச்சனையை நீங்களே தீர்க்க, உங்க பிரச்சனைக்காக நீங்களே உழைச்சு கொண்டிருக்கீங்களா, தேவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். பைபிளை எத்தனையோ பேர் அவர் கூப்பிட்டார்கள், ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். ஆமே, நீங்க அவர் தெய்வத்தை கூப்பிட்டு பாருங்கள். ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்ய சொல்லி பாருங்கள். அவர் ஓடோடி வருவார், கண்ணீரை துடைப்பார். எரேமியா 33:3 படி அறியாததும் புரியாததும் எட்டாததுமான அநேக நன்மைகளை உங்க வாழ்க்கையில சுந்தரிப்பீர்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen. Amen.